இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியம், ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஏன் உப்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார்? கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஒரு 100 கோடி 130 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இந்தியாவில் நாம் இன்னும் 2% தான் இருக்கிறோம். இந்த உலகம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், இந்த உலகம் ஆண்டவருடைய கோபத்துக்கு தப்பித்து கொள்ள வேண்டுமானால், கிறிஸ்தவர்கள் இந்த பூமிக்கு உப்பை போல இந்த பூமியை பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உப்பு எந்த ஒரு பொருளோடும் கலந்து போகுமானால் அது தன் நிலையை இழந்துவிடும். அப்படியாக நாம் நம்மை நாமே அழித்து கொள்கிறவர்கள் இந்த சென்ஸில் நம்மை நாமே உருமாற்றிக் கொள்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு தியாகம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உப்பாயிருங்கள். இந்த பூமிக்கு ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் உப்பு சேர்க்கப்பட வேண்டும். இந்த பூமி கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்தவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய குழந்தைகள் ஆகிய நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் நம்மை உப்புக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோமா? அது சாரமற்று போனால், அதன் தன்மை இழந்து போகுமானால் தூக்கி வெளியே எரியப்படும், மனிதரால் மிதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை குறித்து கவனமாக இருப்போம். நாம் இருக்கிற இந்த உலகத்தில், நாம் இருக்கிற இந்த சமுதாயத்தில், நாம் இருக்கிற இந்த குடும்பத்தில் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய், இந்த பூமிக்கு உப்பாய், பூமியை பாதுகாக்கிறவர்களாய் நாம் வாழும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். யோசிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பூமிக்கு நாங்கள் உப்பாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. நாங்கள் எங்கள் தன்மை இழந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அதை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. இந்த உலகம் ஆண்டவரை அழிந்து போய்விடாதபடிக்கு ஜெபிப்பதற்காக, இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக நம்முடைய திறப்பிலே நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளால் எங்களை மாற்றுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.